பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம். இந்தியாவோட ரொம்ப தூரத்து இலாக்காவில ஒரு பெரிய பாலைவனம் தான் இது, நார்பூர். இந்த இலாக்காவில புதுமையா ஒண்ணும் கிடையாது. அங்க பசுமையும் இல்ல, ஈரமும் இல்ல, நம்பிக்கையும் இல்ல. மக்கள் வறண்டு போன கிணறு, கொளுத்துற வெயிலோட நிழல வாழ்க்கைய ஓட்டிட்டு இருந்தாங்க. ஐயோ கடவுளே, இந்த வெயில்னால நான் ரொம்ப நொந்து போயிட்டேன். இந்த வெயில் எப்பதான் குறையுமோ தெரியல. அப்புறம் நம்மளுடைய இந்த பாலைவனத்துல எப்பதான் மழை பெய்யுமோ. ஆனா விட்டு தொலைப்பா, அந்த மாதிரி எதுவும் நடக்க போறதில்ல. இந்த கிராமத்துல பசுமையும் வரப்போறதில்ல, தண்ணியும் வரப்போறதில்ல. இத்தனை மாசம் இத்தனை வருஷங்கள் கழிச்சு கிராமத்தில் இருக்கிற கிணத்துல தண்ணி அதிகமாக வருதுன்னு என்னைக்காவது பார்த்துருக்கிறியா? இல்லை கிருஷ்ணன் ஐயா, அந்த கிணத்து தண்ணி கூட இப்போ தீர்ந்து போயிடும் போல இருக்கு. அதுக்கப்புறமா அந்த ஆண்டவன் என்னதான் நம்ம தலையில் எழுதியிருக்கானோ. என்ன எழுதியிருப்பான்? துடிச்சு துடிச்சு சாகுங்க, இதுதான் எழுதியிருப்பாரு. அப்புறம் நீ ஏன் அந்த கிணத்தை நம்பிக்கிட்டு இருக்க? அந்த கிணத்து தண்ணி கூட நம்மளை எங்க காப்பாற்ற போகுது? அப்புறம் அந்த தண்ணினால நம்மளுக்கு எந்த விசேஷமும் இல்லையே. அந்த தண்ணியும் உப்பு தானே. தண்ணியில எந்த சுவையும் இல்லை, ஆரோக்கியமும் கிடைக்கிறது இல்லை. ஆனா அந்த உப்பு தண்ணியை குடிச்சு குடிச்சு வருஷ கணக்கா உடம்பு சரியில்லாம இருக்கேன். நீங்க சொல்றதும் உண்மைதான் கிருஷ்ணய்யா. ஆனா தொண்டைய நனைக்கிறதுக்கு தண்ணின்ற பேர்ல நமக்கு ஏதோ இருக்குல்ல. அப்படி அந்த கிணத்து தண்ணியும் தீர்ந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, நாம என்ன பண்றது? எல்லாரும் சாக வேண்டியதுதான். இல்ல இல்ல, நான் சாக விரும்பல. அப்புறம் எனக்கு இருக்கிற 2 குழந்தைங்களும் சாகிறது என்னால பார்க்க முடியாது. சரிதான்பா, இப்ப நீ என்னதான் பண்ண போற? வானத்திலிருந்து மழைய பொழிய வைக்க போறியா? உனக்கே தெரியும்ல, நம்மளுடைய இந்த கிராமம் சபிக்கப்பட்டது. அதாவது நாம எல்லாம் இந்த கிராமத்துல தவிக்கணும்னு, தண்ணி இல்லாம சாகணும்னு. கிருஷ்ணன் ஐயா, இங்க பாருங்க, நான் எதுவும் சொல்லல. ஆனா இந்த கஷ்டமான சூழ்நிலையில உங்களால நம்பிக்கையான வார்த்தைகள் சொல்ல முடியலனாலும் அவங்களுடைய நம்பிக்கைய வீணடிக்காதீங்க. பாவம் ராமு. கிஷன் நொந்து போய் பேசின வார்த்தையை கேட்டுட்டு ரொம்பவும் கவலையாயிட்டாரு. அவர் மனசுக்குள்ள ரொம்ப பயந்தாரு. அதாவது வரப்போற நாட்கள்ல அவரும் தன்னோட குடும்பமும் எல்லாரும் தண்ணீர் இல்லாம துடிச்சு துடிச்சு சாக போறாங்களேன்னு. கடவுளே, என்ன நடக்குது இங்க? எங்க முன்னோர்கள் தப்பு செஞ்சிருக்காங்க, நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக தண்டனையை நாங்க ஏன் அனுபவிக்கணும்? என் குழந்தைங்க ஏன் அனுபவிக்கணும்? நான் உன் காலில் விழறேன். இந்த பிரச்சனைகள்ல இருந்து எங்களை காப்பாத்துங்க கடவுளே, காப்பாத்துங்க. ராமு பயந்து போய் கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் அவரோட வேண்டுதல் எல்லாத்தையும் அவங்க பையன் ஆயான்னு கேட்டுட்டான். அப்புறம் அவர் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சான். அந்த மாதிரி என்ன நடந்தது, அதாவது அவங்க முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த காரணத்தினால இன்னைக்கு இருக்கிற சந்ததியும் அதுக்கான தண்டனை அனுபவிக்கிறாங்கன்னு அயானோட மனசுல நிறைய கேள்விகள் இருந்துச்சு. அதுக்கான பதில்களை அவன் தெரிஞ்சுக்க விரும்பினான். அப்புறம் அத பத்தி அவன் தன்னோட பாட்டி கிட்ட கேட்டான். பாட்டி? அட அயான் கண்ணா. ஐயோ பாட்டி, மெதுவா. எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, நீ வாப்பா, உள்ள வா. சொல்லுப்பா, என்ன விஷயம் பேசுறதுக்காக வந்திருக்க உன்னுடைய இந்த புத்திசாலியான பாட்டி கிட்ட? பாட்டி, அப்பா சாமி கிட்ட வேண்டிக்கிறத நான் கேட்டேன். அவர் ரொம்பவே பயந்து போயிருக்காரு. அவர் சொல்லிட்டு இருந்தாரு, முன்னோர்கள் செஞ்ச தவறுக்கான தண்டனையை நாங்க அனுபவிக்கிறோம்னு. எனக்கு எதுவுமே புரியல. அப்படி என்ன நடந்துச்சுன்னு உங்களால சொல்ல முடியுமா? முடிஞ்சா இதுக்கு தீர்வு நான் பாக்குறேன். அயான் சொன்னதை கேட்டுட்டு பாட்டி ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டாங்க. அவங்க பெரும் மூச்சை விட்டு அவங்க அயான் கிட்ட எல்லா விஷயங்களையும் சொன்னாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் கண்ணா. நம்மளுடைய இந்த கிராமம் பாலைவனத்துலதான் இருந்தது. ஆனா இங்க பசுமை நிறைஞ்சு இருந்தது. கூடவே பெரிய பெரிய ஏரிகள்ல தண்ணி ஓடிக்கிட்டு இருந்தது. குளம், கிணறு எல்லாம் நிறைஞ்சிருந்தது. ஆனா அதான் சொல்லுவாங்களே, இந்த உலகத்துல மனுஷனை விட பெரிய சுயநலவாதி, பேராசை பிடிச்சவன், அக்கறை இல்லாதவன் யாரும் இருக்க முடியாதுன்னு. அப்படின்னா? அப்படின்னா என்னவா, கிராமத்துக்கு கிடைச்ச இந்த தண்ணி வரத்தை கிராமத்து ஜனங்க ரொம்ப தப்பா பயன்படுத்தினாங்க. குளத்துல துணிய துவைச்சு அழுக்கு தண்ணிய குளத்துல விடுறது, வீட்டுல இருக்கிற குப்பைகளை தண்ணியில வீசுறது, குளம் அப்புறம் கிணத்துக்கு நடுவுல சூசு போறது. அதனால தண்ணி எல்லாம் ரொம்ப கெட்டு போயிடுச்சு. ஜனங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. என்ன, நிஜமாவா? ஆமா. ஆனா இந்த கிராமத்து ஜனங்க தன்னுடைய தவறை திருத்திக்கிறதுக்கு பதிலா கடவுள்கிட்ட எவ்வளவோ வேண்டுதல வேண்டிக்கிட்டாங்க. இதெல்லாம் சரி செய்ய சொல்லி யாகம் பண்ணாங்க. ஆனா அப்படி நடக்கல. ஒரு நாள் பெரிய யாகம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ஜலதேவதை வந்தா. ஒரு பெரிய அசுரரிய சொன்னா, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? தப்பு செய்யறீங்க, ஆனா திருந்துற மாதிரி தெரியவே இல்ல. இப்படி யாகம் பண்ணி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதுனால எந்த ஒரு விஷயமும் நடக்க போறது இல்ல. நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்க. அதனால நான் உங்களை சபிக்கிறேன். நீங்க எல்லாரும்
அதாவது இந்த கிராமம் மொத்தமும் தண்ணி இல்லாம துடி துடிச்சு சாக போறீங்க. இந்த மாதிரிதான் நாங்க சாபத்துல மாட்டிக்கிட்டோம். அப்ப பாட்டி, இது ஒரு சாபம்னா இதுல இருந்து முக்தி அடையறதுக்கும் ஏதாவது ஒரு வழி இருக்கும்ல? இருக்கலாம்பா கண்ணா, ஆனா இந்த கிராமத்து ஜனங்களால அது கூட முடியாதே. இவங்களுக்கெல்லாம் அழ மட்டும்தான் தெரியும், வேற எதுவும் பண்ண முடியாது. பாட்டி சொன்னதை கேட்டுட்டு அயான் கொஞ்சம் கவலையாயிட்டான். ஆனா அவன் ஒரு முடிவு பண்ணான். அதாவது மொத்த கிராமத்தையும் இந்த சாபத்துல இருந்து முக்தி அடைய வைக்கணும்னு. உடனே அவன் அவனுடைய தேடுதலை ஆரம்பிச்சான். சாபத்துல இருந்து முக்தி அடையறதுக்கான புத்தகங்களை மார்க்கெட்ல இருந்து வாங்கினான். அப்புறம் அதை படிச்சான். ஆனா அவனுக்கு எதுவும் கிடைக்கல. கிராமத்து ஜனங்க கிட்ட பேசினா, ஆனா எல்லாரும் அவனுக்கு உதவி செய்யறதுக்கு பதிலா கடவுள் நம்பிக்கையில உட்கார்ந்து இருந்தாங்க. கடைசியில அயான் சோர்வடைஞ்சிட்டான். பாட்டி சொன்னதும் சரிதான். இந்த கிராமத்து ஜனங்களுக்கு அழ மட்டும்தான் தெரியும். யாருக்கும் இந்த நிலைமைய மாத்தற கவலையே இல்ல. அப்பதான் அயானோட மனசுல ஒரு யோசனை வந்தது. அப்புறம் அவன் நேரா கோவில் பண்டிதரை பாக்குறதுக்காக அங்கிருந்து ஓடினான். அங்கதான் அவனுக்கு தெரிஞ்சது ஒரு ஜல யாகம் பண்ணணும்னு, ஜலதேவதைய சந்தோஷப்படுத்தணும்னு, அப்புறம் அவங்க நம்பிக்கையை பெறணும்னு. அப்பதான் இந்த கிராமம் பழையபடி பசுமையாவும் தண்ணீரோடவும் இருக்கும்னு. நான் அந்த ஜலதேவதை கிட்ட பேசணும், அவங்களுடைய நம்பிக்கையை அடையணும். அப்பதான் இந்த கிராமத்துக்கு சாபத்திலிருந்து முக்தி கிடைக்கும். அப்புறம் நான் இதை செஞ்சே தீருவேன். பண்டிதர் அவனுக்கு சொன்ன வழிமுறைகள் படி கிராமத்தோட குளத்துக்கிட்ட போய் சேர்ந்தான். கிராமத்து ஜனங்க எல்லாரும் அயானுக்கு பின்னாடி அமைதியா உட்கார்ந்துருந்தாங்க. அயான் அதே யாகத்தை ஆரம்பிச்சான். கூடவே ஜலதேவதையோட அடையாளம் நீல ரத்னத்தை அந்த யாக குண்டத்துக்கு பக்கத்துல வச்சிருந்தான். அப்புறம் கண்ணை மூடிக்கிட்டு மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சான். ஓம் ஜலதேவாய நமஹ, ஓம் ஜலதேவாய நமஹ, ஓம் ஜலதேவாய நமஹ. அயான் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தான். அப்ப அவன் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் சக்கரத்தை உண்டாக்கி அதுல உட்கார்ந்து இருந்தாங்க. அப்பதான் வெளிச்சத்தோட துவாரம் ஒண்ணு திறந்தது. அதுல இருந்து ஜலதேவதை வெளியே வந்தாங்க. அயான் அவனுடைய கண்ணை திறந்ததும் ஜலதேவதைய பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சான். நீ என்ன நினைச்சியா? சொல்லு, நான் உனக்கு என்ன உதவி செய்யணும்? நீங்க எனக்கு உங்களுடைய தரிசனத்தை கொடுத்தீங்க, அதுக்கே நான் கடமைப்பட்டிருக்கேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மகனே. மக்கள் என்ன நினைச்சதும் அவங்கள போய் பார்க்கணும், அவங்களுக்கு நான் உதவி செய்யணும், அது என்னுடைய கடமை. சொல்லுப்பா, நான் உனக்கு என்ன மாதிரி உதவி செய்யணும்? நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என்னுடைய கிராமத்தை தண்ணி கிடைக்க கூடாதுன்ற சாபத்திலிருந்து முக்தி அடைய வைங்க. அயான் சொன்னதை கேட்டதும் ஜலதேவதைக்கு கோவம் வந்துடுச்சு. அவனை பார்த்து கோவமா பேசினாங்க. என்ன என்ன சொன்ன நீ? இந்த கிராமத்துக்கிட்ட சாபத்துல இருந்து முக்தி அடைய வைக்கணுமா? முடியாது, இது முடியாத காரியம். இந்த கிராமத்து ஜனங்களுக்கு தண்ணீரை பத்தி கவலையே இல்ல. நம்ம வாழ்க்கைக்கு தண்ணீர் எவ்வளவு முக்கியமோ அந்த தண்ணீரை இவங்க அவமானப்படுத்திருக்காங்க. அதுல குப்பைகளை தூக்கி வீசினாங்க. மாட்டேன், இந்த ஜனங்களை நான் எப்பவும் மன்னிக்க மாட்டேன். இவங்க துடிப்பாங்க, நிச்சயம் துடிப்பாங்க. ஜலதேவதையோட கோவத்தை பார்த்து கிராமத்து ஜனங்க எல்லாரும் பயந்தாங்க. அப்புறம் அவங்க ஜலதேவதை கிட்ட மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சாங்க. வேண்டாம், அப்படி செய்யாதீங்க, தயவு செஞ்சு அந்த மாதிரி செய்யாதீங்க. நாங்க தவறு செஞ்சுட்டோம் தான், ஒத்துக்கிறோம். ஆனா நாங்க மறுபடியும் அந்த மாதிரி தவற மறுபடியும் செய்ய மாட்டோம். நாங்க வாக்கு கொடுக்கிறோம், நாங்க தண்ணீரை அவமானப்படுத்த மாட்டோம். எங்களுக்கு கருணை காட்டுங்க. கிராமத்து ஜனங்க சொல்றது உண்மைதான். அதே தப்ப நாங்க இனிமே செய்ய மாட்டோம். நாங்க உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறோம். முன்னோர்கள் செஞ்ச தவறுக்காக இந்த அப்பாவி மக்களை தண்டிக்காதீங்க. தயவு செஞ்சு கருணை காட்டுங்க. அயான் அப்புறம் ராமுனால கிராமத்து ஜனங்க எல்லாரும் ஒருத்தரா ஜலதேவதை கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. அந்த பூஜை நடக்கிற இடத்துல மக்களோட குரல் எதிரொலிச்சது. உடம்பு சரியில்லாம இருந்தும் கூட மக்கள் ஜலதேவதை கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுடைய இந்த பாவமான நிலைமைய பார்த்து ஜலதேவதையோட மனசு பரிதாபப்பட்டுச்சு. போது, நிறுத்துங்க. ஜலதேவதை சொன்னதை கேட்டு எல்லாரும் அப்படியே அமைதியாயிட்டாங்க. மகனே, நீ சொன்னது உண்மைதான். முன்னோர்கள் செஞ்ச தவறுக்காக இந்த அப்பாவி மக்கள் தண்டிக்கப்படக்கூடாது. இதுக்கு மேலேயும் உங்க எல்லாரோட நிலைமைகளை என்னால பார்க்க முடியல. அதனால இந்த கிராமத்தை சாபத்துல இருந்து முக்தி அடைய வைக்கணும். குடு, அந்த நீல ரத்னத்தை என்கிட்ட குடு. அயான் ஜலதேவதை கிட்ட நீல ரத்னத்தை கொடுத்தான். ஜலதேவதையும் குளத்துக்கு நடுவுல போனாங்க. அப்புறம் தன்னோட 2 கைகளால நீல ரத்னத்தை மேல நோக்கி பிடிச்சாங்க. கண்களை மூடினாங்க. என்னுடைய ஜலதேவனே, இந்த கிராமத்து ஜனங்க எல்லாரும் அவங்களுடைய தவறுகளை உணர்ந்துட்டாங்க. அதனால நான் கொடுத்த சாபத்துல இருந்து இந்த கிராமத்தை முக்தி அடை செய்யறேன். இனி உங்களுடைய கருணை இந்த கிராமத்துக்கு கிடைக்கட்டும். அப்புறம் ஜலதேவதையோட கண்ல இருந்து ஒரு கண்ணீர் சொட்டு விழுந்தது. அது புது சூரிய கதிர்களால பிரகாசமாகி ஆகாயத்துல அப்படியே மறைஞ்சது. மொத்த கிராமமும் சுத்தமான தண்ணீரால நிறைஞ்சது. நாலாபுறமும் புதுமையான பசுமை தோன்றுச்சு.
கிராமத்து ஜனங்க சந்தோஷத்துல துள்ளி குதிச்சாங்க.